சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேனியில் வைத்து சவுக்கு சங்கரை கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து கோவை அழைத்துச் செல்கின்றனர். யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறாக சமூக வலைதளங்களில் பேசியதாக கூறப்படும் விவகாரத்தில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேனியில் வைத்து சவுக்கு சங்கரை கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து கோவை அழைத்துச் செல்கின்றனர். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். யூடியூபர் சவுக்கு சங்கர் தேனியில் வைத்து கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் பற்றியும் பெண் காவலர்கள் பற்றியும் அவதூறாக பேசியிருந்ததாக புகார்கள் வந்தது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய அருண் அவர்களை சவுக்கு சங்கர் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஜாதிய மோதலை தூண்டும் வகையில் விமர்சித்து பதிவு செய்திருப்பதாகவும் அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் புகார்கள் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கடந்த 22 சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருண் அவர்களின் புகைப்படத்தை பதிவு செய்து அது இந்த பெண் பித்திரை ஏன் மு.க. ஸ்டாலின் இன்னும் சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஏடிஜிபியாக வைத்துள்ளார் என்ற வகையில் ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருந்தார். இது குறித்து பல்வேறு கண்டனங்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பெண் காவலர்கள் பற்றியும் அவதூறு பரப்பும் வகையில் அவர் பேசியிருந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் இருந்து அது தொடர்பாகவும் புகார்கள் இருந்தது. இதன் அடிப்படையில் தான் கோவை மாநகர காவல்துறையினர் சவுக்கு சங்கரை வழக்கு பதிவு செய்து தேடி வந்த நிலையில் தேனியில் வைத்து கைது செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போது சவுக்கு சங்கர் தேனியில் வைத்து கைது செய்யப்பட்டு கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசாரால் கோவைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அங்கு வைத்து அவரிடம் விசாரணை மேற்கொண்ட பின் அவர் சிறையிடக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்று காவல்துறை உயரதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி கதிரவன். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பாலிமர் செய்திகளோடு.